வணக்கம். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் லக்கி ஓபராய் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூரக் கொலையின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. கொலையாளிகள் எவ்வளவு திட்டமிட்டுச் செயல்பட்டுள்ளனர் என்பதை இந்த காட்சிகள் மிகத் தெளிவாகக் காட்டுகின்றன. ஜலந்தரின் மாடல் டவுன் பகுதியில் உள்ள ஒரு குருத்வாராவிற்கு வெளியே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு முக்கிய பகுதியில் இது நடந்துள்ளது. 43 வயதான லக்கி ஓபராய் தினமும் அதிகாலையிலேயே குருத்வாராவிற்கு வந்து வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அன்று காலையும் அவர் வழிபாட்டை முடித்துத் திரும்பினார். காலை சுமார் 7:30 மணி அளவில் அவர் தனது காரில் ஏறி அமர்ந்தபோது ஏற்கனவே அங்கு மறைந்திருந்த கொலையாளிகள் அவரை தாக்கத் தயாராக இருந்தனர். வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகளில் கருப்பு ஹூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் ஓபராயின் காரை நோக்கி ஓடிச் சென்று துப்பாக்கியால் சரமாரியாகச் சுடுவதை காண முடிகிறது. தாக்குதலில் 5க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் ஓபராயின் மார்பு மற்றும் தலைப்பகுதியைத் தாக்கின. அவர் காரின் உள்ளேயே இரத்த வெள்ளத்தில் நிலைகுலைந்தார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் அங்கேயே தயார் நிலையிலிருந்த தனது கூட்டாளியுடன் இருசக்கர வாகனத்தில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த ஓபராய் உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்குக் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்தச் செய்தி பரவியதும் ஜலந்தர் பகுதியில் பதற்றம் தொற்றிக் கொண்டது. லக்கி ஓபராய் ஆம் ஆத்மி கட்சியின் ஒரு முக்கிய தூணாகத் திகழ்ந்தவர். வார்டு 35 பொறுப்பாளராக அவர் ஆற்றிய பணிகள் குறிப்பிடத்தக்கவை. அவர் ஒரு வெற்றிகரமான நிதி நிறுவன அதிபராகவும் இருந்தார். தனது 43வது பிறந்த நாளைக் கொண்டாடிய சில நாட்களிலேயே அவர் கொல்லப்பட்டுள்ளது பெரும் சோகமாகும். அவரது மனைவி சிமர்ஜோத் கவுர் கடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிட்டார். அந்த தம்பதியினர் அப்பகுதி மக்களின் அன்பை பெற்றவர்களாக இருந்தனர். இந்த வழக்கில் பஞ்சாப் காவல்துறையினர் மிகத் தீவிரமாகச் செயல்பட்டு வருகின்றனர். டிஜிபி கௌரவ் யாதவ் நேரடியாகச் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளி ஷமிந்தர் சிங் ஒரு போலீஸ் மோதலுக்குப் பிறகு பிடிபட்டார். அவரிடமிருந்து ஒரு கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. ஜோகா போல்ரிவால் என்ற கும்பல் தலைவன் இந்த கொலைக்குப் பொறுப்பேற்றுள்ளான். இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்று அவன் கூறியுள்ளான். கல்லூரித் தேர்தல் மோதல்கள் மற்றும் சில தனிப்பட்ட பகைகளே இந்த கொலைக்கு வித்திட்டதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பழைய பகைகளை தீர்த்துக் கொள்ளவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகள் சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகும். காங்கிரஸ் மற்றும் அகாலி தளம் கட்சிகள் மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு நிலையை மிகக் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அமைச்சர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஆளுங்கட்சித் தலைவருக்கே பாதுகாப்பில்லை என்றால் சாதாரண மக்களின் பாதுகாப்பு என்னவாகும் என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர்கள் எழுப்பியுள்ளனர். முதல்வர் பகவந்த் மான் இந்த கொலையைக் கண்டித்துள்ளார். குற்றவாளிகள் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்கள் மீது மிகக் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். லக்கி ஓபராயின் மறைவுக்கு அவரது குடும்பத்தினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை. மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.